ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜானி குக். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துக்கின்னு இருப்பீங்க. சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ உண்டு, சூப்பரான ஒரு வீடு உண்டு. அந்த வீட்டை பற்றி தான் இப்போ நான் ரசித்து சொல்ல போகிறேன். இது வேறு யாரும் செய்யலை, இது என்னுடைய பிரின்சஸ் தான் செய்தது. அதை செய்தது நான் எப்படி ரசித்தேனோ அதையே நீங்களும் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். அவளோட ரசனையை நான் ஒரு காட்டணுன்றதுக்காக தான் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் இந்த வீடெல்லாம் அவ்வளோ அமைப்பாக ரசித்து செஞ்சு. அவளோட வயசு 12 வயசு தான். ஆனால் சூப்பராக அமைச்சு ரசித்து செய்திக்கிறா. இதுக்கு நீங்கள் எத்தனை மார்க்ஸ் போடலாமென்று சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு அதை பற்றி விளங்கப்படுத்துகிறேன். இதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் இந்த சாமாங்க இந்த வீட்டை தயாரிச்சிக்குது. அதாவது இந்த பச்சையாக போகிறதெல்லாம் நம்ம சட்டிப்பானை கழுவுமே ஸ்பொஞ்சு அது. இந்த இப்போ நான் காட்டுற கூரை நம்ம கார்ட்டூன் மட்டை இருக்குதானே, அதை நம்ம உரிச்சு விட்டோம்னா அதில் லைனாக வரும். அந்த மட்டையை தான் எடுத்து போட்டுக்கி பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் அலுமாரி, அதில் ஒரு ஜன்னல், இதில் ஒரு கட்டில், அதில் ஒரு மேசையில் ஒரு குட்டி சீப்பு, அப்படி சூப்பராக அமைச்சிருக்குது. அங்கே பாருங்கள், அதில் குளக்கண்டு இருக்குது. அந்த குளக்கும் சூப்பரான குளக்காக இருக்குது. அடுத்தது பாருங்கள், இது கீழே இது ரூம் செட். இந்த ரூம் செட் ஓகே. இந்த ரூம் செட்டில் நான் உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டு அலுமாரி எல்லாம் இருக்குதுண்டு. அது ஜன்னலுக்கெல்லாம் பாருங்கள், மேலே ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்குது. நல்ல பியூட்டியான படம் ஒன்று வரைஞ்சி. அடுத்தது ஒரு அதில் இந்த ஜன்னலுக்கெல்லாம் பொலித்தீனால் வச்சு செய்திருக்குது. எல்லாமே கார்ட்போர்ட் மட்டை தான். அதுலேயும் இந்த பாருங்கள், தழுவாணிக்கு சின்ன ஒரு படுக்கிறதுக்கு தலைவாணியெல்லாம் வச்சு, அது பெட்டுக்கெல்லாம் வச்சு வடிவாரிக்கு. இதில் படியெல்லாம் வச்சுருக்குது. இது மேல் தட்டு, இது கீழ்த்தட்டு. இது மேல் தட்டில் இந்த பாத்ரூம்லாம் இருக்குது. இதில் சிங்க் இருக்குது. அந்த சிங்கில் தண்ணி திறந்தா தண்ணி ஓடுற மாதிரி ஒரு செட்டிங். அடுத்தது பாருங்கள், கொமட்டை பாருங்கள். இந்த கொமட் செய்கிறது சரியான கஷ்டமான விஷயம். ஆனால் அவள் சிம்பிள் அதை செய்து முடிச்சுட்டா. இந்த கொமட்லேயும் தண்ணியெல்லாம் உள்ளுக்குள்ளே நிற்கிற மாதிரி செட் பண்ணி செய்திருக்குது. அதுக்கு ஒரு கதவு அவ்வளோ அருமையாக இருந்தது. அடுத்தது பாருங்கள், இந்த செக்ஷன் லிவிங் ஹால் மாதிரி உண்டு. ஒரு ஹாலுக்குள்ளே எப்படியெல்லாம் எண்ணெயெல்லாம் இருக்குமோ அத்தனையும் எல்லாம் செய்யப்பட்டிருக்குது. இது படிவார ஸ்டெப், அது அந்த ஸ்டெப்பால் இருந்து படிவாரது. இது குசினி. இந்த குசினியை இதில் பாருங்கள், பைப்பில் தண்ணி ஓடுது. அது பக்கத்தில் ஸ்பொஞ்சு, சட்டிவான கழுவுற ஸ்பொஞ்சு. அதுக்கு பக்கத்தில் ஃப்ரிட்ஜு, நல்ல அழகான ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. சொல்லி வேலை இல்லை, இதெல்லாம் அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் இங்கே பாருங்கள், இதில் ஒரு சின்ன ஒரு சட்டி ஒன்று வச்சு அதில் சூப் செய்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்குது. அதில் அடுப்பு பாருங்கள், அடுப்பெல்லாம் இதெல்லாம் இந்த நவநாகரிகமான அடுப்புகள் எல்லாம், எலக்ட்ரிக் அடுப்புகள், அந்த மாதிரியான அடுப்புகள். அது எங்களோட வீட்டில் இருக்கிறத வச்சு அவள் செட் பண்ணி செஞ்சுக்கிறா. அதாவது அவளை யோசித்து அந்த மாதிரி செய்திருக்கிறார். இந்த மாதிரி தான் எங்களோட வீட்டிலையும் இந்த அடுப்பு இருக்குது. அந்த மாதிரி செய்திருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. பாருங்கள், இந்த மட்டை, இந்த மேலே இருக்கிற கூரை அவ்வளோ அழகாக செய்துபட்டிருக்குது. ரசித்து தத்ரூபமாக செய்யப்பட்டிருக்குது. அதான் இதில் மெயின் விஷயமே. இதில் பாருங்கள், பூவெல்லாம் தொங்குது. இதில் இந்த இது படி அதாவது சுற்றுற படி, சுற்றி போகிற மாதிரி வளைஞ்ச படி மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படி ஸ்டெப் வச்சு மேலே போகிற மாதிரி. அதில் பாருங்கள், இதில் ஒரு பூச்சாடி ஒன்று வச்சு, டிவி வச்சு அதுக்கு மேலே ஒரு பூச்சாடி ஒன்று வச்சுருக்குது. அதில் ஒரு போட் ஒன்று போட்டு பூச்சாடி வந்து. இது பாருங்க, லேப்டாப்பு அங்கால பக்கத்தில் குஷன் செட் ஒன்று. அப்படி அழகாக சரிங்க பாருங்கள். இதில் இந்த டிவி கீழே இருக்குது. அதுக்கு மேலே ஒரு பிளேட் மாதிரி போட்டு, தட்டு மாதிரி போட்டு, அதில் ஒரு இது உண்டு, பூச்சாடி ஒன்று வச்சிருக்குது. இதை பாருங்கள், இவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த பார்க்கவே புல்லுக்கு என்ன செய்திருக்குன்னு ஸ்பொஞ்சு பச்சை ஸ்பொஞ்சு இருக்குது தானே, அதை இதில் வச்சு ஒட்டி இருக்குது. இதை பாருங்கள், இதில் நடுவில் வெள்ளையாக போகுது. அதில் கர்லாஸ் போட்ட மாதிரியே இருக்குது. அதில் ஸ்பொஞ்செல்லாம் வச்சு அது உண்மையிலேயே மரங்கள் மாதிரியே இருக்குது. அதை பார்க்கும்போது பாருங்கள், அதில் குட்டி கதிரை, குட்டி மேசை, அதெல்லாம் சொல்லி வேலை இல்லை. அதெல்லாம் என்ன மாதிரி செய்திருக்குது. இதுக்கு எத்தனை மார்க்ஸ் போடலாமென்று நீங்கள் சொல்லுங்கள். 10க்கு எத்தனை மார்க்ஸ் போடலாமென்று. செய்த ப்ரொஜெக்டுக்கு இந்த மார்க்ஸ் போட்டுட்டாங்க. உங்களோட கணிப்பின்படி இதுக்கு எத்தனை மார்க்ஸ் போடலாமென்று சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் பாருங்கள், இந்த அதாவது பல்லுக்குன்ற குச்சியை வச்சு தான் இந்த மேசை கதிரையெல்லாம் செய்யப்பட்டிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வீடியோ முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.